சாதகம் இல்லாத சூழ்நிலையா சாதனை படைக்க வைப்பார். எல்லாமே சாதகமா இருந்துச்சுன்னா தான் நான் ஜெயிக்க முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து மாத்துங்க. கடவுள் உங்களை எங்கே வைக்கிறாரோ உங்களுடைய எதிர்ப்புகளை தான் ஆண்டவர் உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு கருப்பொருளாய் மாற்றுவார். தானியேலை ஆண்டவர் கொண்டு போய் பாபிலோன்ல இருக்கிற அரண்மனையில ஆலோசகராய் வைக்கிறார். 5 ராஜாக்கள் மாறுறாங்க. இவங்களுடைய சொந்த தேசம் இல்ல, இஸ்ரவேல் தேசத்துல தானியேல் தீர்க்கதரிசியா இல்ல. அவர் பாபிலோனுடைய அந்த தேசத்துல இவர் ஞானியாக ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரா இருக்கிறார். சாதகம் இல்லாத சூழ்நிலை, ஆனா சாதனை படைக்கிறார். யார் வந்தாலும் தானியேலுடைய ஆலோசனையை மிஞ்சி ஒன்னும் செய்ய முடியவில்லை. தானியேல் மிக பயபக்தி கூடியவர், கடவுளை ஆராதிக்கிறவர். ஆனால் ராஜா கிட்ட இவரை பத்தி போட்டு கொடுத்து, ராஜாவே இவன் வேற தெய்வத்தை வணங்குறான், ராஜாவை தவிர வேற யாரை வணங்கினாலும் அவங்கள சிங்க கெபியில தூக்கி போடணும்ன்றாங்க. தானியேல் முன் செய்தது போலவே பிரார்த்தனை செய்கிறார், சிங்க கெபியில விழுகிறார். ஆனால் சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை. அவரை உயிரோடு ராஜா வெளியே எடுத்து அரியணையில் ஏற்றி உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். வேதம் சொல்கிறது தானியேல் 6:28 தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததா. Daniel's matters were victorious. இந்த படத்தை பாருங்களேன். இந்த சுவர்ல வளர்கிற இந்த பப்பாளி மரத்தை பாருங்க. Can you look at this papaya tree growing in the small wedge? Two things comes to my mind. First, எங்கே கடவுள் உங்களை வைக்கிறாரோ அங்கே உங்களை சர்வைவ் பண்றதுக்கு முடியும்ன்றதுனால தான் கடவுள் அங்க வைக்கிறார். ஆகவே இந்த இடத்துல என்னால சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு தாவறது, அந்த வேலையை விட்டு எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க. எந்த வேலையும் நீ தான் செட் ஆக மாட்டேங்குது. உன்னால தாழ்த்த முடியல. சாதகம் இல்லாத சூழ்நிலையிலையும் சாதனை படைக்க வைப்பாருங்க. நின்னு சாதிக்கணுங்க. சும்மா மேனேஜர் திட்டினாருன்னா கண்ணு காசிக்கிட்டு வேலை ஓடி போயிடுறது வேலையை விட்டு. பாருங்க, இந்த மரத்துக்கு வளருவதற்கு மண்ணு கிடைக்கலன்னா கூட சுவர்ல இருக்கிற அந்த துவாரத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த மரம் எப்படி கனி கொடுக்கறத பாத்தீங்களா? 2வது, அந்த சுவர் இருக்கு பாருங்க, அது உடைஞ்சு போனாலும் ஒருவருக்கு உதவியா தன்னை விட்டு கொடுத்துச்சு பாத்தீங்களா? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நானே உடைஞ்சு போய் கிடக்கிறேன், ஏன்ட்ட இதுக்கு ஹெல்ப் கேட்க வர? இந்த சுவரானது உடைந்து போனாலும் ஒரு பப்பாளி மரம் வளருவதற்கு இடம் கொடுத்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல கசப்புகளை சந்திக்கலாம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. சிறையிருப்பிலே சிறந்திருக்க பண்ணினார். உங்களையும் கடவுள் சாதகம் இல்லாத இடத்திலே சாதனை படைக்க வைப்பார். God bless you. Have a wonderful day. You are a champion.